பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல்ல நினச்சி பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில் இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதில் கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களுங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்போ பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமாலங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. என் பேரு பரணிதரன், ஊரு கமவார்பாளையம், விளாத்துக்கோட்டை பஞ்சாயத்து, பூண்டி ஒன்றியம், ஊத்துக்கோட்டை தாலுகா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சார் உங்க பண்ணையை நம்ம பார்த்தோம். 15 ஏக்கர்ல வந்து பல காய்கறிகள், ஆடு மாடு கோழி அப்படின்னு பல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க நிலக்கடலை பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது உங்க பண்ணைக்கு வந்துருக்கோம். நம்ம நிலக்கடலை என்ன ரகம் சார் இது? இது வந்து டேக் 24. என்ன சார்? டேக் 24 ரகம் பேரு. அண்டு மானாவரியா பண்ணாம நான் வந்து பெட் சிஸ்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். 1 ஏக்கரை ஃபுல்லா பண்ணாலும் எஃபெக்டிவ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டுக்கு தான் ஆயிருக்கும். மீதி இடம்லாம் மிஷின் ஓட்டுறதுக்காக, மேனுவலாக வீடிங் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த சிஸ்டமில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுமாரி ஏற்கனவே பண்ணியிருக்கேன். மகசூல் இப்போ 30 மூட்டை வர, 1 ஏக்கர் 30 மூட்டை வர வேண்டிய இடத்துல எனக்கு 22 மூட்டை வரும். ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இது மோர் ப்ராஃபிட்டபிள். அந்த 30 மூட்டை எடுத்து அதுக்கு நாம் மேனுவலாக களை எடுக்கிறதுக்கு ஆள் போட்டு, மண் அணைக்கிறதுக்கு ஆள் போட்டு, தண்ணி பாய்ச்சி இந்த சிஸ்டம்லாம் பண்ணுறதோட அந்த எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி. 22 மூட்டை வந்தாலும் ப்ராஃபிட் விலை ஜாஸ்தி. எனக்கு கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் நல்லா வருது. இதில் அதையும் மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு வருமானம் வருது. நிலக்கடலையை பொறுத்தவரைக்கும் பெட் சிஸ்டம் இது. மினிமம் பவர் வீடர் தேவைப்படுது. இது டில்லிங்லேருந்து சீடிங், இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ பெட் அணைக்கிறோம், மண் அணைக்கிறோம். இப்போ வேர்க்கல்லைக்கு மண் அணைக்கிறது கையால் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ நாங்கள் மிஷின் வச்சே பண்ணிக்கிட்டு இருக்கோம். So far very effective and comfortable. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகே, சில சமயம் தேடி போயிட்டு இருக்கோம். ரகமே தெரியாமல் நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் வாங்குறது இல்லை. ஸ்பெசிஃபிக்காக நல்லா பண்ண வேர்க்கலை பண்ணிக்கூட ஆளுங்கள்கிட்ட ரகம் தெரிஞ்சு எனக்கு கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டில் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தவிர நாட்டு ரகம் தேடிட்டு இருக்கேன். நான் நாட்டு ரகம் கிடச்சிதுன்னா அதை போட்டுட்டு நானே அதை உருவாக்கிட்டு நானே அதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பட் தேடிட்டு இருக்கேன் இன்னமும். சரி, இது 1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை பயன்படுத்துறீங்க? விதையும் எனக்கு 1 ஏக்கராவுக்கு எனக்கு இது வரை 13 கிலோ விதை ஆயிடுச்சு. ரொம்ப கம்மி. மானாவரி போட்டிருந்தாங்கன்னா 40 கிலோ 45 கிலோ போடுவாங்க. 50 சென்ட்டுக்கு தானே விதைச்சிருக்கேன். 1 ஏக்கரா இருந்தா கூட 50 சென்ட்டுக்கு தானே விதைச்சிருக்கேன். அந்த கணக்கு பார்த்துக்கோங்க. அப்போ 20 கிலோ வர வேண்டிய இடத்துல எனக்கு 13 கிலோ ஆயிருக்கு பெட் சிஸ்டம் போடுறதுனால. அன்ஃபார்ச்சுனேட்லி வேர்க்கடலைக்குன்னு சில குரோத்துக்கு அதோட ஸ்ப்ரெட் ஆகி கடலை மண்ணில் விழுந்து அது முளைக்கிறதுக்கு ஸ்பேசிங் கொடுக்கணும். அதுக்காக நான் கழுத்து நெருக்கிற மாதிரி போட்டேன்னா அது காய் உருவாகாது. ஸோ அதுவும் பிரயோஜனப்படாது. அதுக்கு வேண்டிய சஃபிஷியன்ட் ஸ்பேசிங் கொடுத்தா ஆகணும். அகெயின் ஆர்கானிக்ல வந்துட்டு எனக்கு பூச்சி நோய் தாக்குதல் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா இதோட ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம் சிம்பிள். வாட்டரிங்கே வந்து நார்மலாக பாத்தி கட்டி தண்ணி ஊற்றுவாங்க. அவங்களோட 90 டேஸ் பீரியடில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 வாட்டி இல்லை 4 வாட்டி தான் தண்ணி ஊற்றுறாங்க. நான் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு 8 வாட்டி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரே பண்ணும்போதே அதுக்கு வேண்டிய ரைசோபியம், அதுக்கு வேண்டிய பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா ப்ளஸ் பூச்சிக்காக வந்து பெவேரியா அடிக்கிறேன். நான் கம்பைன் பண்ணி ஸ்ப்ரேலேயே கொடுத்துருவேன். அடிஷ்னல் லேபர் எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே ஒரு டோசேஜ் ஆஃப் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவோம்.
ஸோ எனக்கு லேபர் ஓரியன்ட் ரொம்ப குறைஞ்சி போயிடுது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா செலவு நிறைய பண்ணீங்க சார். இந்த பெவேரியா பேசினா மீன் நம்மள அதெல்லாம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கம்மிங்க. இது மொத்த ஏக்கராவுக்குமே எனக்கு 200 தான் பெவேரியா பெசினியா எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு 200 ரைசோபியம், 400 தான் கணக்குங்க. ஒரு ஏக்கராவுக்கு அவ்வளோதாங்க போடுறோம். ரைசோபியமும் பெவேரியா பெசினியாவது ஒன்று இன்செக்டிசைடு, ஒன்று வந்து பாடு டெவலப்மெண்ட். அது எப்படி சொல்றது, அது ஆக்சுவலி லெக்யூமினஸ் பாடுக்கு கொடுக்க வேண்டியது ரைசோபியம், வேர்க்கடலை நல்லா இது பண்ணணுங்கிறதுக்காக. இது போக ஆள் வச்சு அமுத கரைச்சல் ஊத்துறேன். அது அட்லீஸ்ட் 3 வாட்டி ஊத்திடுவேன். அந்த அமுத கரைச்சல் கூட மீன் அமிலமும் சேர்த்து ஊத்திடுறேன். அது தரையில ஊத்துறேன் நான். அது மேனுவலா பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்ப்ரே மூலியமா பண்ணுனா எனக்கு வீட்ஸ் தொல்லை மறுபடியும் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா தேவையில்லாத இடத்துல எல்லாம் தண்ணி பட்டு உரமும் பட்டுச்சுன்னா புல் முளைக்க ஆரம்பிச்சிடும், களை முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை குறைக்கிறதுக்காக அதை வந்து மேனுவலாக தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, இது வேர்க்கடலை எத்தனை அதோட நிறைய தடவை பண்ணிருக்கீங்களா சார் நீங்க? இதோட மேபி 6th டைம் நோ. இதுக்கு முன்னாடி லெபாக்சி பண்ணேன், அதுவும் நல்லா வந்தது. இப்போ டேக் 24 போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி டிஎம்பி 14 2 வாட்டி பண்ணேன். அது கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுத்து அவங்களே சீட்ஸ் வாங்கிட்டாங்க, எனக்கு அது நல்லா இருந்ததுன்ட்டு. இட்ஸ் நாட் இது. அண்ட் ரெண்டாவது எனக்கு கிராப் ரொட்டேஷன். இது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கொத்தவரங்காய் போட்டிருந்தேன், இப்போ வேர்க்கடலை போட்டிருக்கேன். அடுத்தது வேர்க்கடலை திருப்பி இதில் போட மாட்டேன். என்ன காரணம் சார்? அது அகெயின் படித்தது இருக்குது, நிறைய பேர் பெரியவங்கள்லாம் சொன்னதும் இருக்குது. ஒரு இடத்துல வெண்டைக்காய் போட்டிங்கன்னா அடுத்த வாட்டி அந்த இடத்துல வெண்டைக்காய் போடாத, தயவுசெய்து வேறு ஏதாவது மாற்று பயிர் போடணுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூலாகவே வச்சுருக்காங்க. அது நல்லது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுதா சார் அது மாதிரி மாறதுனால? கண்டிப்பாக மாறுது. ஏன்னா அது சில நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ இது நியூட்ரியன்ஸ் பழைய கொத்தரக்காய்க்கு போட்ட நியூட்ரியன்ஸோட எஃபெக்டே இது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு மீதியை விட்டுடுது. இது போட்டோன்னே இது அந்த நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கிட்டு இது இன்னும் நல்லா வளருது. காயில் அப்படி சொன்னாலும் திரச்சியா இருக்கலாம் அது. டேக் 24 ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேங்க. சீட்ஸ் எனக்கு நல்ல குவாலிட்டி சீட்ஸ் கிடைச்சது. டேக் 24 இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் தான் வேணால் சாம்பிள் உங்களுக்கு அனுப்ப முடியும். சரி சார், நீங்கள் அப்படியே விற்கிறீங்களா இல்லை மதிப்பு கூட்டி? சோஃபார் அப்படியே விற்றுக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு லிபாக்சி போடும்போது மட்டும்தான் மதிப்பு கூட்டி எண்ணெயாக விற்றேன் நான். அப்படியே விற்கிறதோட கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. என்ன ஸ்டோரேஜ் ஒரு ப்ராப்ளம், எனக்கு குடோனோ இதுவோ ஷெட்டோ எதுவும் இல்லை. அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒன்ஸ் அது காய வச்சு எண்ணெய் ஆட்டிட்டோன்னா அந்த ஸ்டோரேஜ் பிகம்ஸ் மினிமம். உழவர் சந்தையில் எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதால மந்த்லி ஒரு சண்டேயில் கொண்டு போய் போட்டோன்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அதுவும் ஆர்கானிக்கில் பண்ணி வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. சரி, இப்போ இந்த மிஷினில் பண்ணுறதுக்கும் நார்மலாக மேன் பவருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஒரு ஏக்கரை களை எடுக்கிறதுக்கு மேன் பவர் பார்த்தீங்கன்னா மேன் டேஸ்ன்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். மேன் டேஸ்ன்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் 30 days தேவைப்படுது. ஒரு ஏக்கர் களை எடுக்கிறது? ஆமாம், 30 இன்ட்டு அட்லீஸ்ட் 6 people போட்டிங்கன்னா 180 days ஆகிடுது. அவங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்து பண்ணுறதோட எனக்கு இப்போ இதில் பெட்ரோலு ஒரு மேன் பவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதால எனக்கு 10 days கணக்கு வரும். எனக்கு 1/3 காஸ்ட்டு, 2/3 சேவிங்ஸ். 2/3 கண்டிப்பாக சேவிங்ஸ் எனக்கு இதில். ப்ரொடக்ஷன்லேயும் நீங்கள் அவங்க 30 மூட்டை 35 மூட்டை எதிர்பார்த்தீங்கன்னா எஸ் அது கிடைக்காது. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு அது வந்தால் தான் நல்ல மகசூல்னு அர்த்தம். இங்கே இருக்கவங்க சொல்கிறத வச்சு அவங்களோட அனுபவத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் வராது, 22 மூட்டை 23 மூட்டை தான் வரும். பட் காஸ்ட் வைஸ் 30 மூட்டையை விற்று அதில் வர லாபம் எக்ஸ்பென்ஸை கழிச்சு பார்த்தீங்கன்னா கையில் நிற்க போகிறது 7,000 8,000. இது நான் விற்று மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி அதையும் விற்று எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு இதில் 10 ரூபாய் 12,000 வருது. எனக்கு இது பெட்டரா அது பெட்டரான்னு பார்த்தேன். இதுவே எனக்கு பெட்டராக தோணுது. அண்ட் ஈஸியாகவும் இருக்குது, பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து நிறைய விஷயம் பகுதிங்க. கடைசியாக வேலைகள் சார், இதை வச்சு என்னென்ன வேலைகள் பண்ணலாம் சார்? இந்த இயந்திரத்தை வச்சு இந்த நிலத்தில் எதில் இந்த இயந்திரத்தை வச்சு இதில் என்னென்ன வேலைகள் பண்ணலாம்? பவர் வீடர் வச்சு ஆக்சுவலாக டில்லிங் பண்ணுறோம். அகெயின் நெல் பயிருக்கு இது ஆகாது. மற்றபடி சர்ஃபேஸ் டில்லிங் பண்ணக்கூடிய எந்த பயிருக்குமே இதுதான் பெஸ்ட்டு. டிராக்டர் ஓட்டுறதோட கண்ட்ரோல்டாக நம்மளுக்கு எவ்வளோ டெப்த், இது வந்து 4 inches வரைக்கும் டெப்த் எடுக்கலாம். 4 inches டெப்த் எடுத்து நம்ம பெட்டு போடணுன்னா அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்குது. அதுவும் இதை வச்சே பெட் போட்டுக்கலாம்.
சீடிங் அட்டாச்மெண்ட் இருக்கு. நான் இது வாங்கல, ட்ரை பண்ணல. அது மேனுவல் சீடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸ் பண்றவங்களுக்கு இது இருந்ததுன்னா களை எடுக்கிற தொல்லை ரொம்ப 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 கம்மி. டிராக்டர் செய்யறதோட ஜாஸ்தியா செய்யும் ஃபார் வெஜிடபிள்ஸ். ஹார்டிகல்ச்சருக்கு தான், நாட் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் கிராப்புக்கு இன்க்ளூடிங் மாங்காய் செடியை சுற்றி அடிப்போம், கொய்யா செடியை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். அதனால ரெகுலராக என்னால் க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியுது. 2 மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு. மாதம் எனக்கு அட்லீஸ்ட் 12,000 ரூபா பெட்ரோல் செலவாகுது. ஆனால் சுத்தமாக இருக்கும் தோட்டம். ஓகே, கொஞ்சம் நிறைய விஷயங்களை தேங்க்ஸ்.